அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 7/4/2025 பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. தசமி திதி இரவு 8 மணி வரை, பின்பு வளர்பிறை ஏகாதேசி. பூச நட்சத்திரம் காலை 6:25 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். தனிய நாள் என்பதால் சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 6இல் கேது சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய உதவியை எதிர்பார்க்காமல் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் எளிதில் அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் குடும்பத்தில் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் செவ்வாய், 10இல் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படலாம். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கால நேரம் பார்க்காமல் தற்போது சற்று கவனத்தோடு இருந்தால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள்.
நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய், அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சூரியன் சனி ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருப்பது மட்டுமில்லாமல் சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். முடிந்தவரை தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது உத்தமம். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதன் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக போட்டிகள் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. புதிய முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு அனுகூலமான செய்தி ஒன்று கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை ராகுகாலத்தில் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன் சனி ராகு சஞ்சரிப்பதும் 10இல் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பு என்பதால் உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தேக்கங்கள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான செய்தி ஒன்று கிடைக்கும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 9இல் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியை குரு பார்ப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாளைய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். முடிந்தவரை சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி மன அமைதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சூரியன் சனி ராகு 8இல் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது.
தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். முடிந்தவரை பிறரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், சனி, ராகு, 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சக ஊழியரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். பதவி உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், ராகு, சனி, 6இல் செவ்வாய், சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் எளிதில் அனுகூலங்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன், சுக்கிரன், 5இல் சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் நெருங்கியவர்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் நிலைமையை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.